கைஸ், இன்னைக்கு நான் வந்து எங்கள் அண்ணன் கூட ஒரு ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் ஆட போகிறேன். அது பேர் தான் கிராணி மல்டிப்ளேயர். ஸோ இந்த ஸ்கிப்டி மார்ஷல் தான் வந்து என்னோடய அண்ணன். ஸோ இதுதான் இந்த கேம் பேர் கிராணி மல்டிப்ளேயர். ஓகேவா? இந்த கேம் வந்து கிராணி மாதிரியே செஞ்சுருக்காங்க, ஃபேன் மேட் தான். சாப்டர் 1 தான் நான் இன்றைக்கி விளையாட போகிறேன். எங்கள் அண்ணனும் உங்க கூட இருக்கான். அவன் பேர் தான் ஸ்கிப்டி மார்ஷல். அவன் தான் அங்கே மேலே போட்டிருக்கு பேர். சரி வாங்க, நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். கிராணி வீட்டுக்குள் போகலாம். ஓகே, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே கிராணி எங்கே வரும்னு பார்க்குறேன். இல்லை, எங்கேயும் இல்லை. இங்கே தான் இருக்கா? ஒன்றுமே இல்லை. இங்கே எதா இருக்கா? கார் வெப்பன் கீ. சூப்பர் கைஸ், உங்களுக்கு கார் கீக்கும் வெப்பன் கீக்கும் எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிராஸ்போ, ட்ராங்குலைசர். ஓகே, ஒன்று இப்போது இங்கே எதாவது வின்சாண்டில் இருக்குமா? இல்லை, ஒன்றுமே இல்லை. எதுக்கு வந்தேங்க? ஓகே, நம்ம வெளியே போயிடலாம். இப்போது வின்சாண்டில் எங்கே இருந்துச்சுன்னா ஹேமர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ போயிட்டு கீழே போயிட்டு கிராணியை போட்டுடலாம். இல்லைன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்த்துடலாம். கிராணி எங்கே இருக்கா? இல்லை. போல் புக்கு. இப்போ நம்ம கிச்சனில் எதாவது இருக்கான்னு போய் பார்க்கலாம். கிச்சனில் ஒன்றுமே இல்லை. பேட்ரி இருக்குது. இந்த பேட்ரி வந்து டோரில் யூஸ் பண்ணோம். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. இதில் வந்து லாக்ஸ் எல்லாம் செட் பண்ண முடியல நம்மளால். அதுக்கப்புறம் அந்த தூரத்தில் இருக்கிறதெல்லாம் அவங்களாவே பார்க்க முடியல. அதாவது ஒரு மாதிரி டார்க்காக. ஓகே, கிராணி என்னடா அது? அந்த கேமில் வந்து ஒரு பக் என்னென்னா, நான் கிராணி உங்களையே பார்த்து வரோம். அது எதாவது நடுவில் இருந்துச்சுன்னா அப்படியே நின்றுக்கும். இந்த மாதிரி சுற்றிட்டுலாம் வராது, அப்படியே நின்றுக்கும். அவ்வளோதான், செத்துடுச்சு. ஓகே, நம்ம கீழே காராண்டு எதாவது இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரலாம். இதில் எதாவது இருக்கா? ஓகே, பார்ட் ஆஃப் ஷார்ட் கன். ஓகே, நம்ம இதெல்லாம் போட்டுடலாம். அந்த நமக்கு கிடைச்ச பாட்டெலாம் போட்டோன்னா சொன்ன நேரம் கழிச்சு கன்று கிடைக்கும். ஆமாம், எதுக்கு நான் கன்று இருக்கிறேன்? வெப்பனுக்கு எடுத்தாச்சே, கன்று எடுத்தாச்சே. ஓகே, இப்போ மேலே போய் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு ரூம்குள்ளே. ஓகே, இங்கே எதாவது இருக்கா? இங்கே எதாவது வச்சுப்பானுங்க சில சமயம். ஓகே, இங்கே எதுவும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். ஓகே, மேலே போயிட்டு வேறு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். போடு, செயின் கட்டுரு நம்பர் 2. ஓகே, பார்த்தாச்சு, நம்பர் 2. இந்த ஒயர் கட் பண்ணி விட்டோன்னா டோருக்கு ஈஸியாக எஸ்கேப் பண்ணலாம். ஓகே, வேறு எதுவும் எடுக்க முடியாது. கீழே போயிட்டு கட் பண்ணிட்டு வந்துடலாம். என்னடா கட் பண்ணோம்? ஓகே, கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த செயின் கட்டுரு. ஓகே, வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வரதே கிடைக்குதான்னு போய் பார்க்கலாம். பேட்லாக் கீ, பேட்லாக் கோட். ஓகே, பேட்லாக் கோட் இங்கே நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஐயோ, தேவையே இல்லைங்க. ஓகே, வின்சாண்டில் நல்லது. வின்சாண்டில் இருக்குது. வின்சாண்டில் ஹேமர் இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹேமர் இருந்துச்சுன்னா நம்ம இந்த பிளாங்க்கு 3 இடத்த எடுக்கலாம். இந்த ஒரு இடம் இருக்கும் கீழே அடியில் அண்டர் கிரவுண்டாண்ட, அப்புறம் மேலே ஸ்பைடர் கீ ஸ்பெஷல் கீ போடுற இடத்துல பக்கத்தில் இருக்கும். இங்கே தான் இருக்கா? இங்கே இதில் வந்து என்ன எப்படின்னா, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவாக தானே சுற்றிட்டே இருக்கோம். ஹேமர் தான் போடு. இப்போ நம்ம மேலே போயிட்டு அந்த பிளாங்க் எடுத்துடலாம். பிளாங்க்கை தூக்கி போட்டுடலாம். நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, கிராணியை கொன்ன முன்னாடியே திருப்பி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, நம்ம போவோம். ஓகே, ஹேமர் எடுத்தாச்சு. போட் அவ்வளோதான். என்ன இருக்கா? கட்டிங் பிளேயர்ஸ் இந்த ரூமில் தேவைப்படும். ஓகே, பேக்கில் ஓப்பன் வச்சாச்சு. டபால் வந்துச்சு. ஓகே, உள்ளே போய் அதுக்கு முன்னாடி செயின் கட்டர் எடுத்துக்கலாம். ஹேமரையும் எடுத்து ஃபஸ்ட்டு இதை உடச்சிடலாம். இல்லைனா இதை எடுத்து வெளியே வரதுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம இப்படியே உடச்சிடலாம். வீல் கிராங்க் வச்சு நம்ம கீழே எஸ்கேப் பண்ணலாம். அதுவும் நான் இந்த கேம் வந்து ஒருத்தர் கூட சாகாமல் அடிக்கணும்னு பார்க்கலாம் இப்படி விளாட்றேன்னு. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, புக் எடுத்துங்கம்மா இல்லை என்ன பண்ணலாம்? நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போய் தேடிடலாம். ஓகே, இங்கே கீழே போயிட்டு கிராணி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு புல்லட் எடுத்துன்னு வந்துடலாம். புல்லட்
புல்லட். சரி ஓகே, நம்ம ஹேமர் எடுத்துக்கலாம். ஹேமர் வச்சு பிளாங்க் ஓப்பன் பண்ணால் என்னது ஸ்பெஷல் கீ. இப்போ நம்மளுக்கு உண்மையிலே அந்த ட்ராங்குவலைசர் டாட் வேணும். ட்ராங்குவலைசர் டாட். ஓகே ஓகே ட்ராங்குவலைசர். ஓகே போகலாம். மேலே போயிட்டு அதை போட்டு தள்ளிடலாம். போட்டு தள்ளிட்டோன்னா அங்கே தான் கிடைக்கும். ரஸ்டி பேட்லாக் கீ இருக்க நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஸ்பெஷல் கீ போட்டாச்சு. கிராஸ் போட்டாச்சு. ஸ்பைடரை பார்த்தாச்சு. ஐயோ கரெக்டாக எய்ம் பண்ணோம். ஐயோ ஓகே சூப்பர். ரஸ்டி பேட்லாக் கீ சூப்பர். இப்போ நம்ம செயின் கட்டரும் இருக்குது, ரஸ்டி பேட்லாக் கீயும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இன்னும் உட்டன் ஸ்டிக்கு மட்டும் கிடச்சிருந்தா போதும். நம்ம இந்த கேமை முடிச்சிடலாம். சரி நம்ம கீழே போய் பார்க்கலாம் அதான் இருக்கான்னு. அதனால ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு வரணும் வேணும், வேறு ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். அதனால் ட்ராங்குவலைசர் டாட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த கேமில் எப்படின்னா ஒருத்தர் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதை எல்லோரும் அதை எடுக்கணும்லாம் இல்லை, ஒருத்தர் போட்டாங்கன்னா எல்லோரும் எடுத்துக்கலாம். எவனோ ஒருத்தர் ஆல்ரெடி போட்டான், நான் போடல, வேறு எவனோ போட்டான். எங்கள் அண்ணன் வெளியே போயிட்டு எங்கேயோ வரான். ஓகே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாச்சு. ஓகே ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கடா இருக்கு? ஓகே எடுத்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். சேஃப் கீன்ஸ்னா சேஃப் கீக்குள்ளே இந்த உட்டன் லாக் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் வந்து உட்டன் லாக் வந்து இந்த இதில் தான் இருக்கும், இந்த சேஃப் கீயில். உட்டன் லாக் இல்லை, ஸ்டிக்கு. ஒரு கார் கீ இருக்குது. கார் கீக்குள்ளே என்ன இருக்கலாம் தெரில, பார்க்கலாம். ஓகே பேர்ட் சீட் இருக்குது. பேர்ட் சீடில் மாஸ்டர் கீ, காகில் என்ன வேணால் கிடைக்கலாம். போய் பார்த்தா தெரிஞ்சிடும். இதில் வேறு க்ரௌச் போனால் ரொம்ப பொறுமையாக போகிறான். ஒரு மாதிரி ஷேப்பு மாறிடுறான். ஓகே போட்டாச்சு. மாஸ்டர் கீ நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்பட்டாது. கேஸ்லின் கேன் இருக்குது, அதை எடுத்துப்போம். இந்த கேமில் நீங்கள் எவ்வளோ வேணால் பொருள் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ என்ன நிறையா பொருள் இருக்குது, ஒரு 3 ரூபா இருக்கும். 3 ரூபா. ஐயே ரன்னி இதில் வந்து வரவே மாட்டேங்குது, ஏன்னு தெரில. சுற்றிட்டே வர மாட்டேங்குது இந்த கேமில். மாஸ்டர் கீ இப்போ யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே நம்ம ஹேமர் எடுத்து பழந்துடலாம். இதுக்கு ஒரு பேட்லாக் கீ வேணும். இதுக்கு ஸ்விட்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை கைஸ். நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள் இந்த கேமில். ஸ்பைடர் கீ எங்கே இருக்குது? ஸ்பைடர் கீ இதோ இருக்குது. ஓகே ஸ்பைடர் கீ எடுத்தாச்சு. ஓகே உள்ளே போகலாம். குச்சாச் டொமேல் இங்கே தான் இருக்கா? ஓகே விரென்ச் இருக்குது. விரென்ச் அவ்வளோ நமக்கு தேவைப்படாது. இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் தான் வேணும் நம்மளுக்கு. ஒன்று இந்த உட்டன் ஸ்டிக் எடுத்தால் நம்ம வின்னு, இல்லைனா நிறைய பொருள் எடுக்கணும். இந்த உட்டன் ஸ்டிக்கு தான் இருக்கிறதுலே ஈஸி. இது இங்கே சீக்கிரமாக எடுத்துடலாம். நான் தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் போல, இப்போ தான் ஓடி போகுது. வீல் கிராங்க் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு அங்கே போட்டுடலாம். இப்போ தான் 10 நிமிஷமே முடிஞ்சிருக்கு. இந்த கேமை நான் ஒரே ஒரு தடவை தான் இதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கேன். இந்த மற்ற 3 சாப்டர்லாம் மற்ற 2 சாப்டர்லாம் நான் முன்னாடியே முடிச்சிருக்கேன். ஓகே இங்கே தான் இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஓகே ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது. ப்ளே ஹவுஸ் கீ நம்மகிட்ட ஒரே ஒரு காக் வீல் இருக்குது. இன்னொரு காக் வீல் கிடச்சுன்னா இன்னும் அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். என்ன இருக்குது? மீட். ஓகே மீட் நம்மளுக்கு தேவைப்படாது இப்போது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை அடிச்சிட்டோம். ஐயோ நம்ம இப்போது என்ன தேவை? ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, வீல் கிராங்க் இருக்குது. என்னது பண்ணுது? ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே போனால்
இங்கே ஒன்று இருக்குது, ஒன்றுமே இல்லை. சே, இது உள்ள மெலன் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த இதுக்குள்ளே. ஓகே, காக்வீல் முன்னாடியே ஒன்று எடுத்தோம் அப்படின்னு நினைக்கிறேன், தெரில. ஓகே, ஒன்று தான் கிடச்சிருக்கு வேறு 2 பாக்ஸில். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஐயோ, மாற்றி வந்துட்டேன். எங்கடா போகிறேன்? ஸ்பைடர் வருது, கத்துது, எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. ஓகே, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், போகலாம். ஓகே, எங்கள் அண்ணன் இங்கே தான் இருக்கான் போல், அதனால தான் எனக்கு கேட்குது. எங்கே இருக்கா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு இந்த ப்ளே ஹவுஸ் கீழே எல்லாத்தையும் போட்டு வந்துடலாம். அப்போது நம்மளுக்கு நான் செத்துட்டேன்னா இதெல்லாம் போய்டும், அதனால் ஃபஸ்ட்டு இது போட்டு வந்துடலாம். இந்த கிராணிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதும் கொஞ்சம் ஈஸி தான். லைட்டாக தான் வந்து போட்டோன்னா அது வந்து அடிக்க மாட்டேங்குது. ஓகே, ப்ளே ஹவுஸ் கீ இருக்கு. ஓகே, நொமேல். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. காக் வீல் எடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு காக் வீல் எடுத்த மாதிரியே இருக்கு, ஆனால் காணோம். இங்கே இல்லை, எடுத்த மாதிரியே இருக்கான். எங்கேயோ எடுத்த மாதிரியே இருக்குது, ஆனால் இல்லை, ஏன் தெரியவில்லை. ஓகே, நம்ம இப்படி போயிடலாம். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு என்ன தேவை? வுட்டு தான் தேவை, அந்த ஸ்டிக்கு தான் தேவை. அதை எடுத்துடலாம், ஈஸியாக எடுத்துடலாம்லாம். இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. இந்த கேம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 17 நிமிஷம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கேம் வந்து 20 நிமிஷம். நான் வந்து 17 நிமிஷத்துலேருந்து ஆடிட்டுருக்கேன். ஓகே, ஆனால் இதில் வந்து டெக்ஸ்டர்லாம் வித்தியாசமாக இருக்குது. கிராணி உண்மையான கேமில் வந்து இந்த மாதிரி பிரிக்ஸ்லாம் இருக்கும்னு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பிரிக்ஸெல்லாம் இருக்குது, வேறு ஏதோ இருக்கும், மொசைக் மாதிரி இருக்கும். மொசைக்கு டைல்ஸுக்கு போடாமல் செவுத்துக்கு போட்ட மாதிரி இருக்கும். ஓகே, வரல போயிடலாம். ஓகே போயிடலாம். லிஃப்ட்டில் போயிடலாமா? இல்லை போயிடலாம். இட் இஸ் லிஃப்ட்டில் நம்ம 2 நம்பர் பார்த்தோம். அந்த ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது. ஃப்ரிட்ஜில் அந்த 2 பார்த்தோம். அதனால் 2 எழுத்துனோன்னா மெலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, நினச்ச மாதிரியே மெலனு. நம்ம மெலன் எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் ஏன் ஸ்க்ரூ ட்ரைவர்ன்றேன், அது வேறு எதுவும் வரும் பேர். ஏன் போச்சான்னு அது தெரியல. ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் பேக்லேருந்து எடுக்கணும். பேக் வந்து டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்குது. ஓகே, 1 2 3 அதாவது 4 போடு. சேஃப்டி இதில் தான் அந்த வுட்டன் ஸ்டிக் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதாவது செத்துருவணும்னு பயமாக இருக்கானா. ஐயோ, எங்கள் அண்ணா வர ஹெல்ப்பு கேட்டான், ஏதோ பண்ணணும்னு கேட்டான். ஓகே, இவனும் வந்துட்டான். இதுதான் எங்கள் அண்ணன். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு, அது கூட தெரியாமல் பார்த்துட்டுருக்கான். ஓகே, நம்ம இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு போயிடலாம். ஏன்னா நான் செத்துட்டேன்னா அவள்தான், இதெல்லாம் மறுபடியும் எடுக்கலாம் முடியாது. அதனால் நம்ம சீக்கிரம் போயிட்டு வச்சுட்டு இதெல்லாம் போட்டோன்னா ஈஸி. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. சேஃப்டியில் எல்லாம் இந்த ஸ்டிக் இருந்துச்சுன்னா செம்ம ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்பைடர் வேறு காணாமல் போயிடுது, எங்கேயா போய் முட்டின்னு செத்துடுது. சாவாது இது ஆக்சுவலாக. ஐயோ, அவன் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க ஐஸ். நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரணும். ஓகே, அவனுக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம போகலாம். இப்படி போயிட்டா இப்படி மட்டும் தான் போக முடியும். போயிடலாம். இது வேறு சில இடத்துல மக்கள் பிடிக்குது இந்த மாதிரி. ஓகே, டேய் என்னடா இது? ஓகே, இப்போது சேஃப்டி எடுத்தாச்சு. போட்டோன்னா என்ன இருக்குது? அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சுது இந்த கேமு. நம்ம இப்போ போய் அங்கே
இந்த உட்டன் ஸ்டிக்கை மட்டும் போய் போட்டு வந்துட்டோன்னா போதும், அவ்வளோதான் முடிஞ்சுது. எங்கள் அண்ணனுக்கு வேறு பக் சும்மா பக்லாம் ஆகுது, எதுக்கு ஆகுதுன்னு தெரில. ஓகே, கீழே வந்தாச்சு. நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட சாவன்னா நினைக்கிறேன், தெரில, பார்க்கலாம். ஓகே, எங்கள் அண்ணன் வரான். ஐயோ, மறுபடியும் மாட்டிக்கினான். நான் அவனை போய் திருப்பி காப்பாற்றிட்டு வரேன். ஓகே, வந்தாச்சு. போகலாம். வருதா? இல்லை. ஓகே, இவன் எங்கே வரான்? வரமாட்டான். ஏய், சீக்கிரம் வாடா. வரல அவன். நான் போயிட வேண்டியதான். ஓகே, இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கலாம். சரி, ரைட்டு எடுத்துகிட்டு ஓகே போட்டுடலாமா? ஓகே, போட்டாச்சு. ஏய், எங்கடா இருக்கு? சீக்கிரம் வாடா. அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. சரியோ, திருப்பி மாட்டினாங்க ஐஸ். நான் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். வந்தானா இல்லையா? ஓகே, வந்துடுவான். எங்கள் அண்ணனுக்கு வேறு இந்த கேமை பற்றி அவ்வளோவா தெரியாது, அதனால் அவ்வளோ நல்லா ஆட மாட்டான் அவன். நான் தப்பிச்சு ஓடிட்டேன் காய்ஸ். நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட சாவலை. வாவ், கிராணிக்கு சொட்டம் ஊந்திச்சு. ஓ, அவ்வளோதான் காய்ஸ், முடிந்து விட்டது. இந்த கேமை முடிச்சாச்சு. நான் நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய்.